ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை முன்னிட்டு சென்னையின் முக்கிய சாலைகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மற்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து நேரலையில் காத்திருக்கும் செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இங்க முக்கிய சாலைகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் எந்தெந்த சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள்? இது குறித்த செய்திகளை தகவல்களை பதிவிடுங்க. வணக்கம் சாருலதா. சென்னையில் தற்பொழுது ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயமானது நாளை முதற்கொண்டு தொடங்கி நடக்க இருக்கிறது. இதன் காரணமாக இன்று முதலே, அதாவது நண்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரை போக்குவரத்தானது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது காமராஜர் சாலையிலிருந்து போர் நினைவிடம் வரை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் எல்லாம் உழைப்பாளர் சிலை வழியாக மாற்றம் செய்யப்படும் என்றும், அண்ணா சாலையிலிருந்து வாலாஜா பாயிண்ட் சாலை வழியாக செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் பல்லவன் சாலையிலிருந்து சென்ட்ரல் நோக்கி திருப்பிவிடப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் தொடங்கியதிலிருந்தே பல்வேறு சிக்கல்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் உள்ளாகி இருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்று சொன்னால், அந்த ஃபார்முலா ரேஸ் கார்களுக்கு தேவையான உயர்தரமான மேம்பட்ட சாலைகள் சென்னையில் இல்லை என்பது பல்வேறு தரப்பினருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. மேலும் பொதுமக்கள் இதனால் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொல்லி கேட்டீர்கள் என்றால், ஒரு 8 நிமிடத்திற்கு 120 டெசிபல் ஒலியை ஒரு மனித காதுகள் கேட்பதே கடினம் என்ற ஒரு சூழ்நிலையில் இந்த கார்கள் எல்லாம் 250 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து செல்லக்கூடிய அந்த ஒரு வேகத்தில் அவை எழுப்பக்கூடிய அந்த ஒலிகள் இருக்கிறதல்லவா, ஒரு 130 160 டெசிபல் வரை அந்த ஒலியை எழுப்பக்கூடிய அந்த வகையிலே இருக்கும். இதனால் அருகில் இருக்கக்கூடிய அந்த பார்வையாளர்கள் எல்லாரும் எப்படி இந்த ஒலியை தாங்குவார்கள் என்ற ஒரு கேள்வி இங்கு எழுப்பப்படுகிறது. மேலும் இந்த சாலை வழியாக செல்லும் பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனையை சுற்றி செல்லக்கூடிய அந்த ஒரு சூழல் இருப்பதனால் அங்கிருக்கக்கூடிய மிகவும் அவசர நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் இதன் காரணமாக எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் எழுப்பப்படுகிறது. ஏனென்று கேட்டால், இந்த மாதிரியான ஒலிகள் எழுப்பப்படும் பொழுது காதுகளில் சேஃப்டி இயர் பிளக்குகள் அணிய வேண்டும் என்பது ஒரு வழக்கம். ஆனால் இதனை பற்றிய ஒரு போதிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு இருக்கிறதா, இந்த பார்வையாளர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் எழுப்புகிறது. ஏனென்று சொன்னால், விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக ஒரு செய்தியை அறிவித்து விட்டாரோ என்ற ஒரு நம்மை யோசிக்க வைக்கிறது. மேலும் இந்த பகுதியை சுற்றி பார்க்கும் பொழுது வார இறுதி நாட்களில் குடும்பமாக சுற்றுலா தலங்களுக்கு, அதாவது கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு பொதுமக்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் செல்வது வழக்கம். சாமானிய மக்களை பற்றி அனைவரும் அறிந்ததே. அவர்களால் பெரிய ஒரு பொருட்செலவெல்லாம் செலவழிக்க முடியாது. இருக்கக்கூடிய பணத்தில் தங்களுடைய குடும்பங்களுடன் பேசி சிரித்து உரையாடி அந்த நேரத்தை கழிக்க விரும்புவார்கள். ஆனால் இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயத்தின் காரணமாக போக்குவரத்தானது பல்வேறு இடங்களில் மாற்றப்பட்டிருக்கிறது. சில வாகனங்கள் செல்வதற்கே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சூழலில் பொதுமக்கள் தான் மிகுந்த ஒரு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். சரி, வார இறுதி நாட்களில் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயத்தையாவது காண வரலாம் என்று நினைத்தால் கூட இதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டணங்கள் இருக்கிறது அல்லவா, அது ஒரு மிகப்பெரிய சுமையாகத்தான் இருக்கிறது. சரி, சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரியான சுற்றுலா தலங்களையோ இல்லை இந்த மாதிரியான பந்தயத்தையோ காண முடியவில்லை என்ற ஒரு சூழல் இருக்கிறதல்ல. அப்படி என்றால் இந்த பந்தயத்தை எல்லாம் யாருக்காக நடத்துகிறார்கள் இந்த அரசாங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பந்தயமாகத்தான் இந்த ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயமானது இருக்கிறது. ஏனென்று கேட்டால், கடந்த டிசம்பர் மாதமே இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்ற சூழல் இருந்த வேளையில் பருவமழையின் காரணமாக, மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த போட்டியானது தடை செய்யப்பட்டு நாள் கடந்து தற்பொழுது நாளையும் நாளை மறுநாளும் இந்த போட்டியானது நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே மக்கள் அனைவரும் எவ்வாறு இந்த போட்டியை காண வருவார்கள், மேலும் இந்த போக்குவரத்து மாற்றம் குறித்தான போதிய விழிப்புணர்வு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இங்கு எழுப்பப்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே வாலாஜா சாலை, அண்ணா சாலை, ஆர்கே நகர் மன்றம், அதே போல பல்லவன் சாலை, பாரிஸ் கார்னர், இந்த மாதிரியான சாலைகளில் கனரக வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் செல்லவும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலவுகிறது. ஒரு தற்காலிக தடையும் அங்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் சாலைகளில் போக்குவரத்திற்கு பயன்படுத்தவும், மேலும் அவசர காலங்களுக்கு ஆம்புலன்ஸ்களை பயன்படுத்தவும், மேலும் இந்த போட்டியை காணவும் அந்த பார்வையாளர்களுக்கு போதிய விழிப்புணர்வு அற்ற ஒரு தன்மையுமே இங்கு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.